அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 6, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தில்லி பேரவைத் தேர்தல் 60% வாக்குப்பதிவு, நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 72% வாக்குப்பதிவு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2% நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நம்ம கேபிட்டலில் நடக்கிற தேர்தல், அதனால் அதோட பர்சன்டேஜ் முக்கியம். அண்ட் இது இன்டர்னலாக தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், அதனால் இதோட பர்சன்டேஜ் முக்கியம். அது 60, இது 72 ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்வர் மருந்தகங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்று தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மூலப்பெயர் ஜெனரிக் கொண்ட மருந்துகளை விற்பனை செய்வதற்காக முதல்வர் மருந்தகங்கள் தொடங்குவதாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு சில நியூஸ் இந்த மாதிரி பிளராக தான் இருக்குது. நமக்கு கிடைச்ச இந்த ஆன்லைனில் கிடைச்ச இந்த காப்பி எப்படி தான் இருக்குது. ஸோ லைட்டாக அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தான் ஜூம் பண்ணாலும் இந்த பிளர்னஸ் போகலை. ஒன்று 2 நியூஸ் அப்படி இருக்குது. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஊறு ஒராள் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல். இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், வந்தபின் தளராமை ஆகிய இந்த இரண்டினது வழியே வினைத்திற்பம் பற்றிய ஆராய்ந்தவரின் கொள்கையாகும்னு வினைத்திற்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அரசு அலுவலக கணினி லேப்டாப்களில் செயற்கை நுண்ணறிவு செயல்கள் கூடாது அப்படின்ட்டு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அலுவலகம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்தும் கணினி, லேப்டாப், அறிதிறன் பேசி ஆகியவற்றில் ChatGPT, DeepSeek உள்ளிட்ட எந்த வகையான செயற்கை நுண்ணறிவு செயலிகள் மென்பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் 10 நாட்களில் ஒரே லிவின் உறவு பதிவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்து 10 நாட்கள். நம்ம இதில் எத்தனை இது பதிவாயிருக்குன்றா நம்ம நோட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ரீசெண்டாக எங்கே பொது சிவில் சட்டம் அமல் பண்ணாங்கன்னா உத்தரகாண்டில். அது அடுத்தடுத்த நியூஸில் வரப்போ அதை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணி வாசிக்கிறப்போ நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். அதனால தான் அந்த நியூஸ் வாசிக்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க, மேலே ஒரு நியூஸ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இறைச்சி சம்மந்தமாக ஒரு நியூஸ் தான் இருக்குது. முறையாக சமைக்காத இறைச்சியிலிருந்து பரவும் GBS மருத்துவர்கள் எச்சரிக்கை. பால் மற்றும் இறைச்சியை முறையாக கொதிக்க வைத்து சமைக்காவிடில் அதிலிருந்து கில்லன் பேரோ சிண்ட்ரோம் GBS நோயை பரப்பும் பாக்டீரியா உருவாக்கலாம் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளதான்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எலாபரேட்டாக இருக்குது. நமக்கு இது 2 விதமாக இந்த நியூஸ் யூஸ் ஆகும். சயின்ஸ் சம்மந்தமாக படிக்கிற மாதிரி யூஸ் ஆகும். நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற விஷயங்கள்னால இது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறது நம்மளோட கடமையாக இருக்கும். அதனால் இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எடுத்து கூட ஃபார்வர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிக்கலாம். ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க அப்படின்றதுனால. அடுத்ததாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா விலகல், அதிபர் ட்ரம்ப் உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதாக அரசாணை ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் அந்த அமைப்புக்கு அமெரிக்கா நிதியுதவி அளிப்பது முழுமையாக நிறுத்தப்பட்டு வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மேலோட்டமாக அந்த நியூஸை பார்த்தா போதும். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வேர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.